1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம அதில் 17வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு பெரிய பகுதியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த பகுதி கொரிந்து சபையில் ஆலய ஆராதனையில் இருந்த இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையை பேசுகிறது. சமீபத்தில் இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய துவக்கத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினார்கள். அந்த கலை நிகழ்ச்சியில் அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு தீம், கிறிஸ்து கடைசியாய் தம்முடைய சீஷரோடு பஸ்கா பண்டிகை ஆசரித்ததை மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில், ரொம்ப மோசமாக அதை அவர்கள் தங்களுடைய கலை நிகழ்ச்சிக்கான தீமை பயன்படுத்தினாங்க. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய பலர் இதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் கூட இதெல்லாம் இவ்வளவு மோசமான நிலையில் நீங்கள் இதை செய்திருக்கக்கூடாது என்பதை பேசினார்கள். அது மட்டுமல்ல, பல நேரங்களில் ஆண்டவருடைய அந்த கடைசி பந்தி அல்லது இன்றைக்கு நாம் அழைக்கக்கூடிய திருவிருந்து என்று சொல்லக்கூடிய காரியம் பல நேரங்களில் சர்ச்சைக்கு உள்ளாகிறது, வழக்கமாய் காணப்படுகிறது. நமக்கு லாக்டவுன் இருந்த நேரத்தில் ஆன்லைனில் திருவிருந்து நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பினது. சில இடங்களெல்லாம் அவர்கள் திருவிருந்து நடத்தினாங்க. என்ன செஞ்சாங்க, ஆன்லைன்லேயே ரொட்டி துண்டு எடுத்து வச்சு உங்கள் வீட்டில் மேரி பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை எடுத்து என்ன செய்யுங்க, பிச்சுக்கோங்க. உங்களுக்காக பிற்கப்படுகிற அப்பம்னு சொல்லும்போது அதை நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் சொல்லும்போது அதை நீங்கள் என்ன செய்யுங்க, குடிங்க என்றெல்லாம் அப்படி ஒரு காரியம் போச்சு. இதில் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு குடும்பத்தில் திருவிருந்து நடத்தும்போ அந்த திருவிருந்தில் அவங்க வீட்டு நாய்க்குட்டியும் பக்கத்தில் இருந்துச்சு. இது மாதிரி பல விஷயங்கள், தவறான முன் உதாரணம் போல பல்வேறு விஷயங்கள் திருவிருந்தை சுற்றிலும் அதற்கு இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தத்தை உணராதபடிக்கு ஏதோ மேம்போக்குத்தனமாக திருவிருந்தை குறித்ததான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியர் கூட்டத்தில் பேசும்போ அவங்க சர்ச்சில் திருவிருந்து முடிஞ்சதும் அந்த கிரேப் ஜூஸ் மிச்சம் இருந்ததை அவங்க மூப்பர் இதை எடுத்து குடிச்சிட்டார் போல. அதை அவர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாராம். அவர் அங்கே சொல்லும்போது, என் கையில் மாத்திரம் ஒரு துப்பாக்கி இருந்துச்சுன்னா போய் அவரையும் சுட்டுட்டு என்னையும் சுட்டுக்கிட்டு செத்து போயிருப்பேன். எனக்கு ஒரு ஆள் அந்த லிங்க் எடுத்து அனுப்பி, இந்த ஆளை தற்கொலை பண்ணி நரகத்துக்கு போயிடாம இருக்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அவரு சாதாரண ஒரு ஊழியக்காரர் கிடையாது, மிகப்பெரிய ஊழியர். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? திருவிருந்தை குறித்த நம்முடைய புரிதல் எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேத பகுதியில் பதில் இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த வேத பகுதி நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறது போலவே இந்த வேத பகுதியும் அன்றைக்கு இருந்த பிரச்சனையின் ஆழத்திலிருந்து தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அன்னைக்கு அவர்களுக்கு எதற்காக இவர் எழுதினார் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், இந்த வேத பகுதியை பார்க்கணும். இதுல ரொம்ப குறிப்பா அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எவன் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து
குற்றமுள்ளவனாய் இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுதல் அப்படின்னா என்ன என்பது போன்ற கேள்விக்கு நாம இன்றைக்கு வேறு மாதிரியான பதில்களை சொன்னாலும், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அபாத்திரமாய் போஜன பானம் பண்றதுன்னா என்ன அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த நிருபத்துல அவர்கள் திருவிருந்து பந்தியை எவ்வாறு அனுசரித்தார்கள் என்பதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சபை துவங்கின காலகட்டத்திலிருந்தே அவர்கள் அப்பம் பிட்குதலிலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. அதாவது இயேசு தம்முடைய சீஷர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்கு 2 கட்டளைகளை கொடுத்தார். ஒரு கட்டளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசை நிறைவேற்றினால் போதும், அது ஞானஸ்நானம். இன்னொரு கட்டளை திருவிருந்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவரை நினைவு கூறும்படியாக இயேசு எனக்காக மரித்தது நிமித்தம் இன்றைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் நினைவு கூறத்தான் இந்த திருவிருந்து. அந்த திருவிருந்தை குறித்ததான விஷயத்தை அவர் எங்கே துவக்குகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்காக அவர் பயன்படுத்தின இடம் பஸ்கா பண்டிகை. இப்ப பஸ்கா பண்டிகை என்பது என்ன அப்படிங்கறது நம்ம முதல் பஸ்கா என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். இப்ப அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, நீங்க ஒவ்வொரு வீட்டு சேர்ந்தவர்களும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், வைத்து கொள்ள வேண்டும். அதை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், வெட்டணும். அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்களுடைய நிலைக்கால்களில் பூச வேண்டும். பூசிட்டு நீங்க வீட்டுக்குள்ள இருந்து புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் நீங்க இந்த வெட்டி இருக்கக்கூடிய இந்த ஆட்டை அவிச்சு இல்லை, சுட்டு என்ன செய்யணும், ரோஸ்ட் பண்ணி நீங்க என்ன செய்யணும், தந்தூரி மாதிரி சுட்டு நீங்க சாப்பிடணும். இதை நீங்கள் ராத்திரியில செய்து கொண்டிருக்கிற வேளையில சங்கார தூதன் எகிப்து தேசம் முழுவதும் கடந்து போவான். அந்த எகிப்து தேசத்தில் எந்த வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் தலைப்பிள்ளை உயிரோடு இருக்காது, தலைப்பிள்ளை மரித்து போகும். அப்போ இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அனைவருடைய குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய தலைப்பிள்ளைகள் ஒன்றிற்கும் என்னல்ல, அன்றைக்கு சேதம் இல்லை. மாறாக எகிப்து தேசத்தில் அரசனுடைய வீட்டில் இருந்து அந்த தேசத்தின் கடைக்கோடி மனிதனுடைய வீடு வரைக்கும் இருந்த தலைப்பிள்ளைகள் அந்த ராத்திரியிலே மரிக்கக்கூடிய சூழல் உண்டானது. அப்ப மறு முறை ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, இத நீங்க இன்னைக்கு மாத்திரம் செய்யக்கூடாது, இது உங்களுக்கு நித்திய கட்டளை. இந்த நித்திய கட்டளை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இதே நாளில் இதை செய்ய வேண்டும். அப்போ நீங்க இதை செய்யும் போது உங்க பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க, எதற்காக இதை செய்கிறீர்கள்? அப்போ இதை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் என்பதை சொல்லணும். நாங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருந்தோம். அப்படி அடிமைகளாயிருந்த எங்களை ஆண்டவர் ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தை கொண்டும் ஒரே ராத்திரியிலே எங்களை மீட்டு கொண்டார். அன்றைக்கு சங்காரதூதன் நம்முடைய வீட்டை கடந்து போனான். நமக்கு ஆபத்து செய்யாமல், நமக்கு துன்பம் செய்யாமல் நம்மை விட்டு கடந்து போனதற்கு காரணம் நம்முடைய வீட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்த பூசப்பட்டிருந்த அந்த இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம். இப்போ இதத்தான்
இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷரோடு கூட காட்டிக் கொடுக்கப்படுகிறதற்கு முந்தின அந்த ராத்திரியிலே அவர் அதை நினைவு கூறுகிறார். அப்படி நினைவு கூறக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை நினைவு கூறுகிறதற்கு பதிலாக அவர் அப்பத்தை பெற்று சீஷருக்கு கொடுத்து அவர் சொன்னார், இது உங்களுக்கான அப்பம், இது உங்களுக்கான அப்பம். ரசத்தை கொடுத்துட்டு சொன்னாரு, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. அங்கேதான் அவர் அந்த புதிய உடன்படிக்கையை நிலைநாட்டும்படியாக இந்த பஸ்காவுக்கு புது அர்த்தத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 4 சுவிசேஷங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வாசிக்கிற அந்த வேத பகுதிகளில் அவர்கள் ஐக்கிய பந்தியோடு இணைந்து திருவிருந்தும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்களை பார்க்கிற பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் திருவிருந்தை தவறான விதத்தில் இவர்கள் கையாளுகிறதை சொல்ற பிரச்சனையை சொல்றார். 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் தான் என்ன இருக்கு, பிரச்சனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 17வது வசனம் என்ன சொல்லுது, உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. இப்ப பிரச்சனையே இதுதான். கூடி வருதல். கூடி வருதல்னா என்னது? கூடி வருதல் என்பதுதான் சபை. கட்டடம் சபை அல்ல, கோபுரங்கள் சபை அல்ல, மிகப்பெரிய ஆடிட்டோரியம் சபை அல்ல. கூடி வருதல். நீங்கள் கூடி வருதல் எதற்காக இருக்க வேண்டும் சொல்லுங்க? நான் நல்லதுக்கு கூடணுமா, தீமைக்கு கூடணுமா? அதாவது நன்மையா இருக்க வேண்டிய என்னுடைய கூடி வருதலே தீமையா மாறுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னில் உள்ள வெளிச்சமே இருளா இருந்தால் அந்த இருள் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்போ நம்மை கூடி வர பண்ணுகிறத நோக்கமே நாம் நன்மை அனுபவிப்பதற்கு தான். ஆனா அந்த நோக்கமே தீமையாய மாறுமானால் ஏன் அப்படி சொல்றார்? அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றார், அதான் முக்கியம். ஏன் உங்கள் நன்மை என்னவா மாறுது? தீமைக்கு ஏதுவா ஏன் இருக்கு? நன்மைக்கு ஏதுவா இல்லாம ஏன் தீமைக்கு ஏதுவா இருக்கு? அவர் என்ன பதில் சொல்றாரு? 18வது வசனம் சொல்றாரு, முதலாவது. இப்ப முதலாவதுன்னு ஆரம்பிக்கிறாரு, 2வது எதுவும் சொல்லி இருக்கிறாரு, ஆனா 2வதுன்னு ஒன்னும் சொல்லல. அவர் மனசுல இதுதான் ரொம்ப பிரதானமா தெரியுது. இப்ப உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான் அப்படின்ட்டு அவர் சொல்ல, முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும். அதாவது இந்த வார்த்தை கூடி வருதல் அப்படிங்கிற வார்த்தை இந்த வேத பகுதிகளில் மட்டும் 5 முறை வருது. திருவிருந்தினுடைய முதல் முக்கிய அடிப்படையே என்னன்னு கேட்டா, கூடி வருதலில் அனுசரிக்க வேண்டிய ஒரு விஷயம், தனியா அனுசரிக்க வேண்டிய ஒன்று அல்ல, கூடி வருகிற வேளையில் அனுசரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி,
இப்ப முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். இவர் பிரச்சனையா பார்த்தது நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்பது என்று சொல்லும் போது, ஏதோ எனக்குள்ள ஏதோ தனி பாவம் இருக்குதோ, ஏதோ நான் தகுதி இல்லாம போயிருவேனோ. நமக்கு ஒருத்தருக்குமே தகுதி கிடையாது. நமக்கான தகுதி இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு அந்த தகுதியை தந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லுகிறது, சோதித்து அறிய வேண்டிய விஷயம் எங்க இருக்குன்னா, பிரிவினைகள். என்னது சொல்லுங்க, அப்படின்னா என்னது? இது செய்வனையை விட மோசமானது. இது ஒரு விதமான வினை. என்ன வினை? பிரிவினை. அதாவது 10ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன். 10ஆம் அதிகாரத்துல 16வது 17வது வசனத்துல அவர் திருவிருந்த லைட்டா டச் பண்ணாரு. அங்க டச் பண்ணப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா. சொல்லிட்டு சொல்றாரு, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாம் யாரு சொல்லுங்க? ஒரே அப்பம், ஒரே சரீரம். அதத்தான் அங்க சொல்றாரு. இங்க என்ன கேட்காரு, எப்ப நீங்க சபை கூடி வரும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பிரிவினைகள் இருக்கிறதுன்னு நான் கேள்விப்படுறேன். அதை நான் நம்பவும் செய்யறேன். இந்த புஸ்தகத்தின் துவக்கத்துல வேற ஒரு பிரிவினை சொன்னார். இந்த புஸ்தகத்தின் துவக்கத்துல என்ன பிரிவினை சொன்னார் அப்படின்னு கேட்டா, அவர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் அந்த பிரச்சனையை சொல்றாரு. சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன பிரச்சனை? உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். இந்த பிரிவினை குரூப்பிசம். யார் என்னுடைய ஃபேவரைட் லீடர்? எனக்கு பேதுருவை பிடிக்கும், எனக்கு பவுலை பிடிக்கும், எனக்கு அப்போலோவை பிடிக்கும். நான் இந்த குரூப், நான் இந்த குரூப், நீ இந்த குரூப். அவர் கேட்காரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றீர்கள். அப்போ முதல்ல சொன்ன பிரிவினை என்பது ஏதோ தலைவர்களை பின்பற்றுகிறதில் உள்ள பிரிவினை. எனக்கு இந்த தலைவரை பிடிக்கும், இந்த தலைவரை பிடிக்கும், நான் இவர் வழியில பாறேன், இது ஒரு மாதிரி பிரிவினை. ஆனா இங்கே சொல்லுகிற பிரிவினை இன்னும் வேற மாதிரி இருக்கு. இது என்ன பிரிவினை? 20வது வசனத்துல அதுல காரணம் சொல்றார். 20 வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருத்தன் பசியா இருக்கான், ஒருத்தன் வெறியா இருக்கான். அதாவது அன்னைக்கு இருந்த சபை கூடி வருதல் என்பது வசதி படைத்தவர்கள் வீட்டில் தான் சபை கூடி வந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் தான் இடம் இருக்கும், நல்ல பெரிய இடம் இருக்கும். அப்போ அப்படி பெரிய இடம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வீட்டு அமைப்பு, ரோம வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும்னா, அவர்களில் பிரசித்தி பெற்றவர்கள்,
அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களா, அவங்க இன்வைட் பண்ணக்கூடிய அவங்கள மாதிரியான உயர் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய, சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் அவங்க வந்து புசிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அது ஒரு டைனிங் ஹால் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பாசையில சொல்லுவோம்னு சொன்னா ஒரு டைனிங் ஹால் தனியா இருக்கு, ஒரு ஹால் தனியா இருக்கு. இப்போ முக்கியமான ஆட்கள் எங்க போய் சாப்பிடுவாங்க? அந்த முக்கியமான டைனிங் ஹாலில் போய் சாப்பிடுவாங்க. மற்ற ஆட்கள் 40-50 பேர் உட்காந்து வரிசையா சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஹால் இருக்கும், ஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பரிமாறுகிற உணவனுடைய தரம் வேற, இங்க பரிமாறுற உணவனுடைய தரம் வேற. வசனம் சொல்லுது, நீங்க கூடி வரும்போ அவன் என்ன செய்யறான்? பிரைவேட் மீல், ஓன் மீல், வசதி படைத்த ஆகாரம் அவன் சாப்பிடுறான். இன்னொருத்தன் பட்டினியா இருக்கான். சொல்றாரு, ஒருவன் பட்டினியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான் அப்படின்னா அது அதனுடைய அர்த்தம் வந்து அவன் குடிச்சு வெறிச்சு டீப்பா இதா இருக்கிறான் என்பதற்காக சொல்லவில்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் குறைவா இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஃபுல்லா இருக்கிறாரு. அந்த ஒரு கம்பேரிசன்ல தான் அதை என்ன செய்யறாரு சொல்லுகிறார். சொல்லிட்டு 21 வசனம் சொல்றாரு, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இது ராபோஜனம் கிடையாது. இதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, கர்த்தருடைய ராபோஜனம். இது கர்த்தருடைய பந்தி, இது உன் சுய பந்தி கிடையாது, உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சுய பந்தி அல்ல. அப்ப கர்த்தருடைய பந்தியில் வந்தும் உன் விருப்பம் முதல்ல நடக்கணும், உனக்கு முதல்ல கிடைக்கணும். மற்றவனுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையாங்கிறத பத்தி நீ கரிசனப்பட மாட்டேன்னு சொன்னா நீ நன்மைக்கு ஏதுவாய் கூடி வரவில்லை, நீ தீமைக்கு ஏதுவாய் கூடி வந்திருக்கிறாய். அதைத்தான் அவர் அங்க என்ன செய்யறாரு சொல்ற. சொல்லிட்டு 22 வசனத்துல கேள்வி கேட்கிறேப்பா, சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, இதான் முக்கியமான, இதத்தான் பிரிவினைன்னு சொல்றாரு. என்ன பிரிவினை? நீ திருவிருந்தை மாத்திரமல்ல, தேவனுடைய சபையே நீ அசட்டை பண்ணுகிறாய். நீ தேவனுடைய சபையை அசட்டை பண்ணுகிறது மட்டுமல்ல, இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறாய். சபையை அசட்டை பண்ணுகிறாய், இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறாய். இதை குறித்து உங்களை புகழ்வேணும். உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லி தொலைக்கிட்டோம்? இதை குறித்து நான் உங்களை புகழ முடியுமா? உங்களை புகழ மாட்டேன், புகழ மாட்டேன். ஸோ இதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? யாரு முந்தி தான் விருப்பத்துப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இல்லாதவன் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பார்த்துட்டு இருக்கான், பசியோட இருக்கான். இன்னைக்கு திருவிருந்துல நம்ம அப்படி பண்றது கிடையாது. அதனால நாம இந்த பிரச்சனையே சரியா எடுத்துட்டு வந்து இந்த பிரச்சனையின் அடிப்படையில் அந்த வசனத்தை பார்க்கலன்னா நம்முடைய புரிதல் தவறா என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்ப இன்னைக்கு எனக்கு இதுல எடுத்துக்கிறதுக்கான பாடம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதை நான் பின்னால சொல்லுவேன். இப்ப இந்த சபையில் இதுதான் பிரச்சனை. என்ன இருக்கு? பிரிவினை இருக்கிறது. பிரிவினை என்னன்னா, இந்த 22 வசனத்துல தெளிவா சொல்றாங்க, நீ அசட்டை பண்ணுகிற வேலையிலும்
இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிற வேலையிலும் இருக்கிற. உன்னுடைய வசதியை இல்லாதவர்களிடத்துல காண்பிக்கிறதற்கு விரும்புற. ஓம் பலத்தை பலவீனர்களுக்கு முன்பதாக பெரிதுபடுத்தி காண்பிக்க விரும்புற. அதன் விளைவா நீ என்ன செய்யற? நீ தேவனுடைய சபையே அசட்டை பண்ணுகிறாய், இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறாய். இப்ப முதல்ல பிரச்சனையை சொல்லிட்டு 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இயேசு இதை ஏன் செய்யும்படி பணித்தார், திருவிருந்தனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற சொல்றார். எனக்கு எவ்வாறு ஒப்புவிக்கப்பட்டது சொல்ற, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதாவது 1 கொரிந்தியர் சுவிசேஷங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு முந்தைய எழுதப்பட்டதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா சுவிசேஷங்கள்ல அந்த கடைசி பந்தியை குறித்து சொல்லி இருந்தாலும் முதல் சொல்லப்பட்டது இதுவாக எழுதப்பட்ட வரிசையில் இதுவாக இருக்கும்னு சொல்லி அநேகர் நம்புறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அந்த கடைசி பந்தியில் நடந்ததை அவர் நினைவு கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார், அதை பிட்டு சொன்னாரு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அநேக அறிஞர்களுக்கு இந்த பிற்கப்படுகிறங்கிற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல புரோக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. புரோக்கன் அப்படின்னா உடைக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லி இருக்குது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படும், அதுவும் புரோக்கன்கிற வார்த்தை தான் சொல்றாங்க. அப்போ அதை சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில மொழிபெயர்ப்பு பிரதிகளில் இந்த பிற்கப்படுங்கிற வார்த்தை இல்லை, உங்களுக்கான அப்பம், உங்களுக்கான என்னுடைய சரீரம், இது வாங்குங்க, இது என் சரீரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது என்று நம்புறாங்க. என்னை நினைவு கூறும்படி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது திருவிருந்தில் நாம கொடுக்கக்கூடிய இந்த அப்பம் என்பது கிறிஸ்துவின் சரீரம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம திருவிருந்தில் கொடுக்கக்கூடிய ரசம் கிறிஸ்துவின் ரத்தம் அல்ல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ரத்தம் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு. நம்ம ரத்தத்தை குடிக்கல, ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம இயேசுடைய சரீரத்தை திங்கல. அங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கிறார், என்னை நினைவு கூறும்படி. அதுதான் யூக்கரிஸ்டியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் யூக்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நினைவு கூறுதல் என்பது என்னன்னு கேட்டா, இதுதான் பஸ்காவோடு ஒட்டி சொல்லக்கூடிய விஷயம். பஸ்கால என்ன நடந்துச்சு, இவங்க எதை நினைவு கூறணும், ராத்திரியில என்னெல்லாம் நாங்க செஞ்சோம், ராத்திரியில என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு, எப்படி ஒரே ராத்திரியில் நாங்க எகிப்தின் அடிமைத்திலிருந்து வெளியே போனோம், இதெல்லாம் அந்த சங்கார தூதனுடைய செயல், கர்த்தருடைய பாதுகாப்பு, இதைதான் நம்ம பேசுறோம். அதை போலவே நீங்கள் திருவிருந்து பந்தி ஆராதனையில் இருக்கும் பொழுது எதை உங்க ஞாபகத்துல கொண்டு வரணும்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையில என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து பலியானார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அதைத்தான் நம்ம நினைவு கூற வேண்டும். நீங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, இதைத்தான் நம்ம நினைவு கூற வேண்டும். அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம்
அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதான் விஷயம். சிறுவருந்தல் நான் எதை நினைவு கூற வேண்டும் என்றால், எனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். நான் அக்கிரமக்காரனாய் இருக்கக்கூடிய என்னுடைய அக்கிரமத்தை நீக்கும்படி அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். இன்றைக்கு நான் கிறிஸ்துவோடு பங்காக ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த நினைவு நம்மளை ஆழ்ந்து இருக்கும் பொழுது நம்ம பிரிவினை பேசவே மாட்டோம். நம்ம யாரையும் கெடுத்து பழிச்சு பேசவே மாட்டோம். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம், இதுக்கு என்னங்க தகுதி இருக்கு? என்கிட்ட தகுதியே கிடையாது. தகுதியே இல்லாத என்னைய அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார்னா, நான் பிறரை பேசுறதுக்கு எனக்கு என்னங்க அருகதை இருக்கு? அந்த எண்ணம் என்ன நிரப்பிடும். சரி, அப்ப அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த ரெண்டு இடத்துலையும் பொதுவா வரக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கத்தோலிக்கர்கள் இதை இப்படி நம்புறது கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த ஃபாதர் அந்த அப்பத்துக்காக பிரேயர் நடத்தும் போது வானத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்து இறங்கி அவர் சரீரமாகவே அது என்ன செஞ்சிருது, மாறிடுது. அப்ப அவருக்கு அந்த பிரீஸ்டுக்கு இருக்கிற பவர் என்னன்னு சொன்னா, அன்னை மரியாளுக்கு இருக்கிற பவரோட பெரிய பவர். அவர் சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிருவாரு, இறங்கி அந்த அந்த எலமெண்டா இருக்கக்கூடிய அந்த லோஃப்ல, அந்த வேஃபர்ல யாரே வந்துருதா, இயேசுவே இறங்கி அதனாலதான் அவங்க திருப்பலி அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க திருவந்து நடத்தும் போல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து பலியாகிறார். இரத்தம் இல்லாத பலி இன்றும் அவர் செலுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி கிடையாது. அவர் ஒரே தரம் பலியானார். அவர் ஒரே தரம் பலியாகி அவர் சிலுவையில செய்து முடித்த அந்த புண்ணியங்களை இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். சரி, இப்போ 26 வசனம் பாருங்க. இப்போ அது அப்பந்தான், அது இயேசுடைய சரீரம் இல்லை என்பதற்கு 26 வசனத்துல நல்ல பதில் இருக்கு. ஏன்னா மேல என்னுடைய சரீரம் சொன்னாலும் கீழே என்ன இந்த அப்பத்தை புசித்து என்ன சொல்லல, இயேசுவின் சரீரத்தை புசித்து இயேசுவின் ரத்தத்தை குடிக்கும் போதெல்லாம் அப்படி சொல்லல. இப்போ இயேசுவே முத அதை செய்யும் பொழுது தான் உடம்புல கொஞ்சத்தை அறுத்தா கொடுத்தாரு. என்னதான் கொடுத்தாரு? அப்பத்து தான் பிச்சை கொடுத்தாரு. கொஞ்சம் டியூப் போட்டு வெட்டி எடுத்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து ஊத்தி இந்தாங்கப்பா குடிங்கப்பான்னு சொன்னாரு? இல்ல. இது என்னன்னா, நிழல் ஆட்டமாய் நாளைய பொழுதில் என் சரீரம் அடிக்கப்பட போகிறது, என்னிலிருந்து ரத்தம் சிந்தும், என் உதரம் இந்த பூமியிலே சிந்தும், நான் மரிப்பேன். அது யாருக்காக? உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக. அதைத்தான் அவருங்க சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி. 26 வசனம், இதை இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும்
அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த இடத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தர் வரும் அளவும். அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் வருவார் என்பதை நான் உறுதிப்படுத்துறேன். திருவிருந்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் என்ன நம்பிக்கையில் பங்கு பெறுகிறார்கள்? எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து, எனக்கான புண்ணியத்தை செய்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் எனக்காக இந்த சரீரத்தை மீட்டெடுப்பதற்காக திரும்ப வரப்போகிறார். இந்த மீட்பு சரீர மீட்பிற்கான மீட்பு. அப்ப அவர் திரும்ப வரப்போகிறார் என்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன செய்யறோம்? திருவிருந்துல பங்கு பெறுகிறோம். அவர் கர்த்தர் வரும் அளவும். இதை நான் நிறைய சொல்ல முடியும். இதே நிருபத்தில் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம நேரத்தினுடைய அருமை கருதி நான் அந்த பகுதியை கடந்து போகிறேன். அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டார். அவன் வந்து நீ பாட்டுக்கு சொந்தமாச்சு தின்னுட்டு இருக்க, இன்னொருத்தன் பட்டினியா இருக்கான், நீ அவன் பார்க்க நீ தின்னுட்டு இருக்க, இது இப்படி செய்யக்கூடாது, பிரிவினை இருக்கு உங்கள்கிட்ட, பிரச்சனை சொல்லிட்டாரு. இயேசு எப்படி செய்தார் என்பதை சொல்லிட்டார். சொல்லிட்டு தான் 27வது வசனத்துல இருந்து 32வது வசனம் வரைக்கும் சொல்றாரு, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். என்ன சொல்றாரு? நீ உன் இஷ்டத்துக்கு நீ விரும்புற மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு இதுல நீ புசிச்சேன்னு சொன்னா நீ அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பாய் அப்படின்னு சபையை பார்த்து சொல்லிட்டு சொல்றாரு, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்ன சோதிக்கணும்? 29 வசனத்துல சொல்ற என்ன சோதிக்கணுங்கிற சொல்றார். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். சரி, இப்ப அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்றதுன்னா என்ன? இந்த வசனத்தின்படி என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின்படி என்னன்னா, மொத விஷயம் பிரைவேட் மீல்ஸ் சாப்பிடுறது, ரெண்டாவது விஷயம் பிரிவினை, பாகுபாடு பார்க்கிறது. ஏன் வாழ்க்கைய என்ன நிரப்புறதுக்கு நான் என்ன செய்யணும்? மத்தவன் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு எச்சு ஊர்னா என்ன, ஏக்கம் இருந்தா என்ன, என்னன்னா இருந்த ஏன் சாப்பாடு நான் சாப்பிடுறேன், எங்கேயும் செய்வேன், ஏன் இஷ்டம். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா சபையில் இருக்கிறது உங்களுக்கு லாயக்கே கிடையாது. நான் 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 அப்படின்னா அதற்கு சபை பொருத்தமான இடம் அல்ல. சபைன்னு வந்துட்டாலே என்னுடைய சகோதரன், அவருடைய தேவை என்ன, என்னுடைய சகோதரி, அவங்களுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும், அவங்க எப்படி இடராம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அதுதான் நான் பார்க்கணும். என்னுடைய விருப்பம் அல்ல, பிறருடைய தேவை என்ன, அதை அறியணும் சொல்றாரு. அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தை குறித்து குற்றமுள்ள. அப்ப தன்னைத்தானே சோதித்து அறிகிறதுனா எப்படி? இன்னைக்கு நான் எப்படி சோதிச்சு அறியணும்? இன்னைக்கு நான் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணாம இருக்கிறது எப்படி? ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அது டாப் அப் பண்ற மாதிரி நம்ம திருவிருந்து நடத்தல. இன்னைக்கு நம்ம திருவிருந்துக்குன்னு தனி விஷயத்தை செய்யறோம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன எப்படி சோதிக்கிறது?
இந்த சபை கூடி வருதலில் இருக்கக்கூடிய ஐக்கியம் பற்றிய என் மனநிலைமை எப்படி இருக்கு? இந்த ஐக்கியத்துல என்னுடைய மனநலம், இதை தான் நான் சோதிக்கணும். நான் பிறரை எப்படி நடத்துறேன்? நானு மற்றவங்கள, இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை நான் எப்படி நடத்துறேன்? இதைத்தான் சோதிக்கணும். சோதிக்க வேண்டியது, ஐயோ நான் எதுவும் தவறு செய்து, நான் ஏதோ துணிகரமான பாவத்துல வாழ்ந்து திருவிருந்துல பங்கெடுக்கிறேன்னா அது தேவையானதுதான். இது நம்ம தேவையில்லைன்னு நம்ம சொல்லல. தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த இடத்துல அதிலும் மேன்மையாக இவர் தனிப்பட்ட அந்த பாவ காரியங்களை சொல்லல. இவர் இங்க என்ன சொல்றாரு? நீ குழுவா வரும் பொழுது பிறரை நீ அவமானப்படுத்துகிறது, இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறது, அது அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறதற்கு சமம். நம்ம என்னனாலும் பேசிட்டு போயிடுறோம். கர்த்தரோடு நான் இருக்கிறேங்க, அவங்க வாயை திறந்தாங்கனாலே பக்கத்துல இருக்க முடியல. சோதிக்க வேண்டியது எதுல? இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை குறித்து, சகோதரியை குறித்து என் மனநிலைமை எப்படி இருக்கு? அதுதான் சோதனை. அதை சோதிச்சு அதுல நான் தெளிவடைஞ்சு அதுல நான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த சகோதரியை தவறா பேசினது தப்பு, இந்த சகோதரனை தவறாய் நடத்தினது தப்பு, என்னை மன்னியும், நான் அவங்களோடு ஒப்புரவாகிறேன். அதைத்தான் முக்கியப்படுத்தணும். அதான் தேவை. சரி, இப்போ 29 வசனத்தில் சொல்றார், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதன். இந்த இடத்துல கர்த்தருடைய சரீரம் என்பதை அநேக பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பத்தை சொல்லல, சபையை சொல்லுகிறார்கள். எதை நிதானித்து அறியணும்? நான் திருவிருந்துல சபை என்கிற ஒரே சரீரத்தை நினைவு கூறணும், அதை நிதானிக்கணும். இந்த ஒற்றுமையை வளர்க்கிற மனநிலைமை என்னில் இருக்கிறதா, இல்ல இந்த ஒற்றுமையை பிளவுபடுத்தி வேற்றுப்படுத்தி பார்க்கிற மனநிலைமையில நான் இருக்கிறேன்னா? அதைத்தான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். சொல்றாரு, இது நிமித்தம் 30 வசனம், உங்களில் அநேகர் பலவீனமா இருக்கிறீங்க, வியாதியோட இருக்கிறீங்க, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். இது தீர்க்க தரிசனமா அவர் சொல்றாரு. அந்த சபையினுடைய நிலவரம் சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த இடத்துல சொல்றது தனிப்பட்ட பாவத்திற்காக இந்த வசனம் சொல்லப்படலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப அந்த வசனத்துக்கு கொண்டு போறேன். எங்க? சபை கூடி வருதலில் உன் மனநிலைமை அதுதான் உனக்கு வியாதியை கொடுக்கு, அதுதான் உனக்கு பிரச்சனையை கொடுக்கு, அதுலதான் நீ பாதிப்படைகிற என்பதை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 32 வசனம், நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுவோம். ஏன் ஆண்டவர் இந்த சிட்சைகளை கொடுக்கிறார்னா, உன்னை நரகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தரக்கூடாது, நீ நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை அவர் சிட்சிக்கிறார். சிட்சித்து உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த சிட்சை உனக்கு கொடுக்கப்படுகிறது. சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் என் சகோதரரே, 33 வசனம் 34 வசனம், என்ன தீர்வு இதுக்கு? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? தீர்வு என்ன? அவர் சொல்றாரு, சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இந்த இடத்துல சொல்லியிருக்கிற காத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு
வேறு சில அர்த்தங்களும் சொல்றாங்க. ரிசீவ் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் ஏற்று வரவேற்கக்கூடிய நிலை, வெல்கம் பண்ணுங்க, வரவேறுங்க, ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இதெல்லாம் அவரு சேர்த்து தான் சொல்றாரு. அப்போ நீங்க கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். 34 வசனம், நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் அவன் வீட்டிலே சாப்பிட கடவன். நீ உன்னை நிரப்ப விரும்பினா அதை வீட்டில் செஞ்சுட்டு வா. சபையில நீ செய்து கொண்டு இல்லாதவர்களை நீ அவமானப்படுத்தாதே, தேவனுடைய சபையை அவமதிக்காதே என்பதைத்தான் இவர் சொல்றார். சரி, அப்ப எனக்கான பாடம் என்ன? எனக்கான பாடம் பிரிவினையை குறித்து என் மனநலம் எப்படி இருக்கு, என் செயல்பாடு எப்படி இருக்கு? நான் சபையில் பிரிவினைக்கு காரணமா இருக்கிறேனா? 2, இல்லாதவர்களை அவமதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேனா? சபையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. சபையில எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவுகோல் தான். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம். அப்ப நான் இல்லாதவர்களை அவமதிக்கிற மாதிரி நடக்கிறேனா? பிறருடைய நலனை முக்கியப்படுத்துறேனா? கிறிஸ்துவின் மரணத்தை நன்றியோடு நினைவு கூர்றேனா? அவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறேனா? இதைத்தான் நாம பார்க்கணும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்காக செய்த அந்த சிலுவை புண்ணியங்களை நன்றியோடு நினைவு கூறுகிறவர்களாய், ஐக்கியமாய் நினைவு கூறுகிறவர்களாய், உம்முடைய வருகையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி நினைவு கூறுகிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த ஐக்கிய பந்தியில தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.